ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள், மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். துலா ராசி, துலா லக்னத்திற்கான ஜூலை மாதத்துக்குரிய பலன்களை பார்க்கலாம். துலா ராசிக்கு ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாமா. 8ல் எங்கள் ராசி அதிபதி, அது நல்லா அவங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமா செயல்படும். நல்லா ஒரு தொழில நல்ல அமைப்பு. ஏன்னா 9ல் சூரியன் குரு, அவர் திருப்பி 10க்கு போயிடுவாரு. செவ்வாய்க்கு எதுவும் நம்மளுக்கு 11ல தான் இருக்கு. எல்லாமே அடிதூள் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில நல்ல மாற்றங்கள், நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு பொருளாதார வருவாய். நீண்ட நாட்களாக நாங்க ஒரு முயற்சி பண்றோம், ஒரு தொழிலுக்கு ஒரு முதலீடு போடணும் அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கான ஒரு சூழல் அமைவது. குரு 9ல இருந்து நம்மளுக்கு ஆசையை பார்த்துருவார். இது செய்ய, இது செய்யாத அப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ஒரு கஷ்டங்கள், ஒரு குழப்பங்கள் நிறைய யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 5ல் இருக்கிற ராகு அப்பப்போ தேவையில்லாத குழப்பத்தை போட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கலாம் இறைவனுடைய அருகத்தால் ஒருத்தருடைய உதவியும் இங்க கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். வரன்கள்லாம் இப்போ வரும். இப்போ முன்னெல்லாம் ஒரு வரன் வரும், ஜாதகம் பொருந்துனா அவங்க பேக்ரவுண்ட் நல்லா இருக்காது, பேக்ரவுண்ட் பொருந்துனா ஜாதகம் நல்லா இருக்காது. இப்போ எல்லாமே வரக்கூடிய வரன்கள்லாம் உங்களுக்கு மன நிறைவாகவே இருக்கலாம். விரைவில் கெட்டி மனம் போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா, வீட்டில் பேசி வாங்கிடலாமா, எல்லாருமே சமாளிச்சிருவாங்க. நான் எங்களுக்கு வேலை மிச்சம் பண்ண, நல்ல வேலை இந்த காலகட்டம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு உபாயம் கிடைப்பது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கோம். நிறைய நான் அதற்கான பிரயத்தனம்லாம் பண்ணிட்டேன், இந்த மாதம் கிடைச்சிருமா அப்படின்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நகர்வே ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் அன்பு, அரவணைப்பு, கணவனுடைய ஒரு ஆழ்ந்த அன்பு, நெருக்கம் இதெல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, அவங்க மனசுக்கு பிடிச்சதை வாங்க மறந்துடுது, அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் தசாபுதினா சிறப்பு இல்லை அப்படின்றவங்க உடல் ஆரோக்கியத்தை எப்போ ஒரு கண் வச்சிருப்பது ரொம்ப சிறப்பு. மற்றபடி நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம், நிறைய காரியங்கள் தடைப்படுது, இதெல்லாம் அப்படியே செய்யலாமா வேணாமான்னு ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்லா தைரியமாக களமிறங்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகத்துல இருந்து இல்லை உங்களுக்கு நம்ம அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு துறைகளில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுலேருந்து அனைத்துமே துலாமிற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் தான் சொல்லிட்டேன், வெற்றியாகி அது திருமணம் என்ற அடுத்த படிநிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். சீனியர்ஸ்லாம் அவங்க அனுபவம், அவங்களுடைய அறிவு, இவ்வளவு நாள் அவங்க அனுபவம் தான் அவங்க சொத்து அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும், அவங்களுடைய கடந்து வந்த பாதையும், அவங்களுக்கும் ஒரு தொழில் ஏற்படுத்தி அதையும் ஒரு வெற்றி வாய்ப்பை காணக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. துலாமில் இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்து, மாணவர்கள்லேருந்து, நம்மளுக்கு இளைஞர்கள்லேருந்து, பெண்மணிகள்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து அனைத்து தரப்பினருக்கும் அவங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோள்களின் நகர்வுகள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு மாதம் துலாமுக்கு. துலாம் ராசியில் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆண்மக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது குழந்தையெல்லாம் ஒரு 10 வருடம் 11 வருடம் இடைவெளி விட்டு பிறக்கும். அதெல்லாம் இப்போ பெற்றுக்கொள்ளுங்க, இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு லைம்லைட்டில் நீங்கள் தெரிவது. ஒரு சின்னதாக ஏதாவது பெண்கள் செய்ய போவாங்க, அது ஒரு மிகப்பெரிய லைம்லைட்டில் வரக்கூடியது
அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்ட வேலை பளு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுகமான சுமையாக எடுத்துக்குவீங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வந்து வாங்குவது, காசை கொடுத்து பூசை மாற்றுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, நம்ம உயர் அதிகாரிகளுடைய நல் மதிப்பை பெறுவது, நல்ல ஆன்மீக பயணங்கள், வயதில் மூத்தவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஏற்றாற்போல ஒரு தொழில் பண்ணாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. துலாமை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். அலைன்ஸ் மட்டும் ஏன்னா செவ்வாய்க்கு இல்லையா, பெண்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அதில் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் வர அமையல, அதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னுவீங்க. வேண்டாம், உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வயது கடந்துருது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னாலே 30 வயது தான் ஸ்டார்டிங் வயது ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் சந்ததியை வந்து விருத்தி பண்ணி அதை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமாயிடும். பருவத்தே பயிர் செய், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன் செய்கிறேன், அதையெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் பண்ணுறது பண்ணுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. அதனால தான் அவங்களுக்குலாம் நிறைய இப்பெல்லாம் வந்து கல்யாணம் வந்து தள்ளி போகிறது. ஒரு சிலருக்குலாம் முதல் திருமணம் வந்து இதுவாகி அதில் வந்து ஒரு முடிவு பெற்று 2வது திருமணம் கிடைக்கப்படுவது எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன அதுலலாம் வந்து திருமணம் சார்ந்த விஷயம், உறவு சார்ந்த விஷயத்துலாம் கொஞ்சம் பக்குவமாக எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு பொறுமையான செவ்வாய் இருக்கு இல்லையா, அதனால் ஏன்னா செவ்வாய் தான் அந்த காரியத்தை முடித்து கொடுக்கணும். கேதும் இருக்கிறதுனால அதில் ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்த குழப்பமே இல்லாமல் நல்லா தெளிவாக எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மன சிந்தனையோட நேர்மறை சிந்தனையோட நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்துமே, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றங்கள், நல்ல சம்பள ஹைக்கோட கிடைக்கும். அதெல்லாம் வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப வாழ்வின் அடிமட்டத்தில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ வரக்கூடிய அந்த ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஒரு பூமாக இருக்கும். அதான் சொல்கிறேன், பெண்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ண போவீங்க, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைம்லைட்டில் தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து சாதிக்கக்கூடிய, ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு புட்டிக் வைப்பாங்க, அது ஒரு பெரிய இதுவாக இப்போ எல்லாமே ஒரு கையில் இருக்க கைபேசியை வச்சே ஒரு முன்னேற்றம் வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி சமையல் தொழிலாக இருந்தாலும் கைத்தொழிலாக இருந்தாலும் இலக்கியம், இயல், இசை, நாடகம் எல்லாமே கலையினால எல்லாமே தான். அதெல்லாம் வந்து இப்போ வந்து சாதனை படைத்து வெற்றி கொடியை நாட்டக்கூடிய ஒரு அருமையான மாதம் துலாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சி பயிற்சி உங்களுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சியை தரும். சிறப்பாக குழப்பம் இல்லாமல், அந்த குழப்பம் வரும், அந்த குரு பார்வை கலைஞ்சிடும், அந்த குழப்பம் மட்டும் இல்லாமல் தெளிவான முடிவெடுத்து நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை வந்து காணலாம். நல்லா இருக்கு. பெண்களுக்குலாம் இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சில காலகட்டங்களில் இருந்த ஒரு என்ன வீட்டில் எங்கள் வீட்டுக்காருடைய ஒரு பேசியே நான் ரொம்ப நாளாச்சுமா, அவருடைய அன்புக்காக நான் வந்து காத்திருந்த காலம்லாம் நிறைய இல்லையா. இப்போ அதெல்லாம் நீங்கி அவரும் உங்களை வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டு போகிறது, இல்லை ஒரு வெளியூர் பிரயாணமாகவே ஹனிமூன் ட்ரிப்பே திருப்பி போகக்கூடிய அந்த சூழல்லாம் கூட இப்போ ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு துலாம் இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது அனைத்து வகையிலுமே. அது பொருளாதாரம், தொழில், குடும்ப உறவுகள், உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உங்களோட சின்ன சின்ன ஆசையெல்லாம் இப்பொழுது வந்து பூர்த்தி ஆகுது. உங்களுடைய சுகம் சௌகரியம் வந்து நல்லா சிறப்பாக ஒரு பெருக்கிக் கொள்வது, உங்களுடைய வழக்கு வியாஜங்கள் எல்லாம் வெற்றி காண்பது, ஒரு பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பேசி தீர்த்து உங்களுக்கான ஒரு பங்கெல்லாம் வந்து வருவது எல்லாமே இப்போ ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே வந்து சேர்ந்துடும். அவசரப்படாமல் நம்ம உங்களுடைய முயற்சியை மட்டும் நல்லா சிறப்பாக போட்டிங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு கைமேல் பலனாக வந்துடும். ஏன்னா உங்களுக்கு இருக்க இன்பில்ட் நாலேஜ் உங்களுக்கே தெரியாது. நீங்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இப்போ அந்த ஒரு அறிவுசார் திறமையோடு செயல்பட்டு அட்டகாசமான பலனை பெறக்கூடியவர்கள் துளாராசி அன்பர்கள். துளாராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் முருகனுடைய வழிபாடு, ஷட்கோண தீபம் ஏற்றி ஓம் நடுவில் எழுதிடணும், சரவண பாபா அந்த ஸ்டார் போட்டு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, வேல்மாறல் படித்து கொண்டு வரும்பொழுது துலாம் அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். வண்டி வாகனங்களில், இரவு நேர பயணங்களில், சகோதர உறவுகளில் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொள்ளுங்க. அதே போல நம்ம வந்து சூடு பொருட்கள், அந்த ஒரு எலக்ட்ரிக் நம்ம ஈரக்கையோட போய் வச்சுறது, நல்லா ஒரு ஷார்ப்பான பொருளை ஹேண்டில் பண்ணும்போது கிச்சனில் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். காரசாரமாக எங்கேயாவது ஒரு விவாதம் நடந்ததுன்னா நம்ம தேவையில்லாமல் கோபத்தில் டக்கு நாங்கள் எதையும் சொல்லிடக்கூடாது, வார்த்தைகளை அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படியே பக்குவமாக நான் சுக்கா பிடிக்கலையா அந்த இடத்துல அப்படியே
ஒரு பொண்ணு சிரிப்போட கடந்து வந்துடணும். இந்த கோவ விஷயத்துல மட்டும், இந்த கோவத்திலையும் வேகத்திலையும் மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது, வார்த்தையும் விட்டுறக்கூடாது, கமிட்மெண்ட்ஸையும் ஒத்துக்கக்கூடாது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆப்டான பலன்கள், அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவதுதான். இந்த ஜூலை மாதத்துல 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் போது, காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா, வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தை நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து, அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் என்றதை வாங்கி கொடுத்து, அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும் போது வாழ்வில் மிக சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது ஒரு நெகட்டிவா அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு ஜூலை 24 அது நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும், பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது ஆடிப்பூரம். அது ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல அம்பாளை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும், கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குருமார்களை அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வரதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது. நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே, நம்ம வாழ்க்கையில் அடுத்த மட்டத்துக்கு போறதுக்கு இவர் தான் உதவியா இருந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிடுற சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ், நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க, அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாள்ல குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும், அவங்க படிப்புக்கு ஒரு உதவி, அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் கோயில்ல இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ
தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள், இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணும்பொழுது, மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் சூரியனுடைய நகர்வு அப்படியே 3 நாள் அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.